ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். ஸோ கேஸ் இன்றைக்கி உண்மையிலே ஆக்சுவலாக உடம்பு இல்லை, சரியான ஒரு தலைவலி காலிலேருந்து. நானே இன்றைக்கி மாத்திரை போட்டு ஆக்சுவலாக தூங்கிட்டேன், சுத்தமாக முடியலன்னு. ஆனால் தான் வீடியோ போட முடியல. பட் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் தான் இன்றைக்கி நான் வீடியோ வந்திருக்கேன். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கண்டிஷனல் லாஜிக்ஸ் ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் இன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. 629 rupees. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஒர்த்தான ஒரு ஆஃபர். மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னுமே டவுட் கேட்குறாங்க, ஆனால் எப்படி நான் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான் இருக்குது, மொபைல் இல்லை, ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆப் ஸ்டோரில் நான் டவுன்லோட் பண்ண முடியல, இல்லை நான் மொபைல் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி வெர்ஷனாக இருக்குது, மொபைலில் பார்த்தும் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை எப்படி வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணுறது, கோர்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டே காட்டுறேன், உள்ளே போய் காட்டுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகுன்னு பாருங்கள். கண்டிப்பாக தி பெஸ்ட் கோர்ஸ். நீங்கள் 100% வந்து இந்த ப்ரைஸில் ஒரு தரமான ஒரு கோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய வீடியோ கோர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி போகிறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஃபோனில் படிச்சாச்சு, கொஞ்சம் நேரம் வெப்சைட்டில் ஆப்பில் படிக்கணும், லேப்டாப்பில் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் எனி ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு web.class+app.com இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே டைப் ஆகலையா, ஒரு நிமிஷம். web.class+app.com அப்படின்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இது நம்முடைய class+.com வெப் போர்ட்டல். ஸோ இங்கேருந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷனும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆர்கனைசேஷன் கோட் பாருங்கள், BQHLU. ஸோ BQHLUக்குள்ன்ற நீங்கள் போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். இந்த நம்பர் நம்ம ஆஃபீஸ் நம்பர் கொடுக்குறேன், 8941582220. நம்ம நம்பரே நமக்கு மறக்குது, 82094153. இந்த BQHLU இந்த ஆர்கனைசேஷன் கோட் தான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, BQHLU இதுதான் அந்த கோடு. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ப்ரொசீன் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு OTP வரும். ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த OTP எடுத்து பாருங்கள், உடனே வந்துடும். இப்போ நான் OTP பார்த்து சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ OTP வந்துருச்சு. OTP என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். நீங்கள் நேரடியாக நம்மளுடைய வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் நினைக்கிறோன்னா பேட்ச் கோட் என்ன பண்ணணும், எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. டேரெக்டாக ஸ்டோர் போங்க, ஓகேவா. டேரெக்டாக ஸ்டோர் போயிட்டனாலே நம்ம லைவ் பேங்கிங் வீடியோ கோர்ஸ் இன் தமிழ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கோர்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டாலே கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸோட பேசிக் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், என்னென்ன இருக்குன்றது. கிட்டத்தட்ட 3 கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரீவியஸ் CWGL எடுத்த அந்தந்த கோர்சஸ், குவான்ஸ்க்கும் ரீசனிங்குள்ள அந்த கோர்சஸ் இருக்க போகுது. சரி, இப்போ இந்த கோர்சஸ்க்குலாம் நான் எப்படி சார் போய் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்குள்ளே போய்க்கோங்க. கண்டென்ட்குள்ளே போனால் உங்களுக்கு தனி ஃபோல்டர் ஒன்று போட்டு வச்சுருக்கோம், மெகா லைவ் வீடியோ கோர்ஸ் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கோம். இது ரெண்டும் அப்போ என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா CWGL நம்ம கனிஷாரும் ரீனா மேம் எடுத்த அந்த ஒரு பழைய வீடியோ கோர்ஸ். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய வீடியோ கோர்ஸ் டாபிக் வைஸில் போட்டிருப்போம், ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்களுடைய பழைய வீடியோ கோர்ஸ். ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்துட்டு நம்முடைய மெகா லைவ் வீடியோ கோர்ஸில் போனீங்கன்னா இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிற கோர்ஸ். ஸோ இதுக்குள்ளே வந்துருங்களேன். உள்ளே வந்துட்டா டாபிக் வைஸாக பிரிச்சிருப்போம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், பேங்கிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ இப்போ எப்படி சார் வீடியோக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, சரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்குள்ளே உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டாபிக் வைஸாக உங்களுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ SICI டாபிக் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கனாலே போதும். வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2, வீடியோ நம்பர் 3, வீடியோ நம்பர் 4. ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் வெப்சைட் உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் இதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இங்கிலீஷ் போய் ஆக்சஸ் பண்ணணும். இது மாதிரி டாபிக் வைஸ் இருக்குது. உங்களுக்கு PDF உள்ளே கொடுத்துருவோம். நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு PDF வேணும் அப்படின்னா அது உள்ளே கொடுத்துருவோம். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பார்க்குறது, அந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா ரீசனிங் இருக்குது. ரீசனிங்குள்ளேயே போனால் அப்படி தான் ஆர்டர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ என்னென்ன கிளாஸ் ஆர்டர் போயிருக்கோ அந்த ஆர்டர் வைஸாக உங்களுக்கு உள்ளே இருக்க போது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்கு ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்கான வீடியோ கோர்சிங் உள்ளே இருக்க போது. நீங்கள் அப்படியே அதை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் கோர்சிங் இருக்க போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 44 வீடியோஸ் போட்டாச்சு. ஈச் டாப்பிக்கு 2 to 3+ வீடியோஸே போட்டிருக்கோம். ஷார்ட் வீடியோஸாக மீன்ஸ் ஒரு டாப்பிக்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி 1 hour கிட்ட எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ ரொம்ப டீப்பாக அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு அட்வர்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நம்ம ரீனா மேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes அதுக்கு மேலேயே அந்த ஹவர்ஸில் எடுத்திருப்பாங்க. நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொஸ்டின் பை கொஸ்டின் வித் சம் டீப் நாலேஜோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது ஒரு விஷயமா இப்படி லைவ் பார்க்கலாம். அடுத்து நம்மளுடைய டாபிக் நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ். ஸோ பேங்கிங் அவேர்னஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாராவது நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கண்டிப்பாக விசாரிச்சு பாருங்கள்.
சீரியஸ்லி தரமாக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான டவுட்டுமே பண்ண வேணாம். ஸோ ஒரு ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் பேங்க் அவேர்னஸ்லி இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணணும், ஒரு வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 16 வீடியோஸ் பேங்க் அவேர்னஸில் எடுத்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேங்க் அவேர்னஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே கான்செப்ட் வைஸ் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட் கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம். அது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் பாருங்கள், ஒரு சார்ட் இருக்கும், ஒரு டேபிள் காலம் இருக்கும், ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். நார்மல் ரா கண்டென்ட்டே உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாலே புரிகிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறையா கிளாஸஸ்லாம் இருக்குது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுற பாருங்கள். ஸோ இந்த எபிசோட் 9 மானிட்டரி பாலிசி இருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் டீப் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் எதுவுமே இங்கே வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் சொல்லவே தேவையில்லை, நம்மளுடைய ட்ரேட்மார்க் இது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு விஷுவலி இங்கே பாருங்களேன், இந்த ப்ராசஸ் மேனேஜ் இதில் ஒரு இதெல்லாம் வரும் பாருங்கள், நான் காட்டுறேன் இப்போ பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கும் மசாலாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குல்ல, பட் ஆனால் அதை லிங்க் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இதில் ஒரு காமெடிஸ்லாம் வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இங்கே பாருங்களேன், ஏதாவது ஒன்றுலையாவது வெறும் தியரியாக இருக்கா, ஏதாவது ஒரு ஃப்ளோ சார்ட்டு, பிக்சர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த காமெடி எரர் டிடெக்ஷன், கம்ப்யூட்டரில் எரர் டிடெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றப்ப இந்த காமெடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு மறக்காது, எரர் டிடெக்ஷன் அந்த காமெடி அன்றைக்கி சொன்னார்ல அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஜாப் அக்கௌண்டிங், ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஜாப் அலோகேட் பண்ணுது. இந்த ஊத்தாப் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ ஒரு ஊத்தாப்பத்தை என்னென்ன அலோகேட் பண்ணுவார், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும். அந்த ப்ராசஸர் அதை அப்படியே செய்யும்ல, அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டும் இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் லைஃப்பில் மறக்க. ஜாப் அக்கௌண்டிங்னா இந்த காமெடி ஞாபகம் வந்துடும். எரர் டிடெக்ஷன்னா அந்த அலர்ட் ஆரம்பம் அந்த ஒரு காமெடி ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். 100% ஒர்த்தான ஒரு கோர்ஸ். இது மட்டும் இல்லை, 4 வீடியோ கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு மீன்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான இதெல்லாம் மெயின் சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், பேங்க் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கம்ப்ளீட்டாக அந்த 5மே கம்ப்ளீட் சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 5மே இருக்கிற ஒரே கோர்ஸ் தான். குறிப்பாக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸும் இருந்து, பேங்க் அவேர்னஸும் இருந்து, ரீசனிங்கும் இருந்து, குவான்ஸும் இருந்து, அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷும் இருந்து. இதில் குவான்ஸில் குறிப்பாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 2.5 hours வீடியோஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மினி மேரத்தான் மாதிரி 2.5 மணி நேரம் மேரத்தானுக்கு லைவாகவே நம்ம கனிஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா சீரிஸாக எடுத்துகிட்டு போயிருப்பார். அதுக்கு ஒரு லிங்க்கும் பண்ணியிருப்பார். ப்ரீவியஸாக இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ இந்த மேரத்தான் வாங்கன்ற மாதிரிலாம் இன்வைட் பண்ணுவார். ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பாங்க, லாஸ்ட்டில் நம்ம எல்லாம் படிச்சுட்டு எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் பர்ச்சேஸ் பண்ணி வரிசையாக பார்த்தலான்னு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அப்படி பார்த்தாலும் புரிய தான் போகுது. பட் ஆனால் லைவில் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு படி நீங்கள் லைவில் எப்படி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். லைவில் பார்க்கும்போது அதுக்குன்னே இருக்கிற ஒரு சிறப்பு வேறு தானே. நம்ம ரெக்கார்டடாக பார்க்கும்போது *2 ஸ்பீட் வச்சு சும்மா இருக்கிறத லிசன் பண்ணுறதும் ஒரு டைப். பட் லைவுக்கு வரும்போது நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் இது இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், இது இன்னொரு வாட்டி ரீப்ளேவாக சொல்லுங்கன்னா அப்படி நம்ம நிறைய வீடியோ கோர்ஸ்க்குள்ளே பண்ணிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும். யாராவது ஒருத்தர் டவுட் கேட்டாங்கன்னா அது இன்னொரு வாட்டி ரீப்ளே பண்ணி இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 100% ஒர்த்தாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு 3 கிராஷ் கோர்சஸ் வரும். 3 எக்ஸாம்ஸ்க்கு. சரி, இப்போ நீங்கள் பேங்க் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் சிலபஸ் முடிச்சிட்டேன்னா இது முடிச்சுட்டு கிராஷ் கோர்ஸ் 1 ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வரக்கூடிய IBPS கிளர்க்கு மெயின்ஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் போடும். அந்த கிராஷ் கோர்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 லெசனுக்கு MCQ டெஸ்ட் வைப்பேன் அந்த கிராஷ் கோர்ஸில். ஸோ அப்போ என்னாகும், கண்டென்ட்டு படித்த மாதிரி ஆச்சு, இந்த கிராஷ் கோர்ஸில் அது ரிவிஷனும் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ இதுதான் ஒரு மெயின் ஒரு ப்ளஸ்ஸு. இது மாதிரி 3 கிராஷ் கோர்ஸ் இருக்கும். ஸோ ஒன் டைம் பர்ச்சேஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே இதுக்கு 100% ஃபாலோ பண்ணி கிளியராக ப்ரிப்பேர் பண்ணி MCQs அட்டெண்ட் பண்ணிங்கன்னா 100% கிளியர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் 3 கிராஷ் கோர்ஸு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சாட் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய டவுட்ஸ் கேட்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட்ஸ் கேட்கணும், இது எப்படி அட்டெண்ட் பண்ணுறது, ஒரு நீங்கள் கிளாஸ் எடுத்தாங்க இதை பற்றி என்னென்னு தெரியுது, இல்லை யாராவது நோட்ஸ் எடுத்து அதை சால்வ் பண்ணிங்க போடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் சேட்டும் இங்கே இருக்க போகுது. ஸோ ஒன்லி ஃபார் பெய்டு யூசர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களால் ஒரு ப்ரைவேட்டாக சேட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து நான் இன்னொரு இனிஷியேட்டிவ் இதில் பண்ணி வர கம்மிங் வீக்ஸில் பண்ண போகிறேன். பேங்க் அவேர்னஸ் நோட்ஸ் நீங்கள் எடுத்துருப்பீங்கள, அதை ஒரு லைவாக நான் போட்டுட்டு நான் அந்த மாதிரி இந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ண சொல்ல போகிறேன். ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லைவில் அந்த நோட்ஸே அது மாதிரி பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அந்த நோட்ஸே எடுத்து காமிச்சு இன் பர்சனாக நான் கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த நோட்ஸ் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி எடுத்துருக்கலாம், இதை வந்து இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன் பர்சன் கமெண்ட்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த கம்மிங் வீக்கில் வந்து இந்த பேங்க் அவேர்னஸ் கரெக்ஷன்ஸ்க்காகவே நம்ம பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நானே பண்ணேன். ஒரு நிமிஷம். இன் பர்சன் நான் கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணுமா, பேங்க் அவேர்னஸில் இப்படி நோட்ஸ் எடுத்துனா நல்லா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு இன் பர்சன் தெரியும். ஆல்ரெடி ஒருத்தவங்க நான் பண்ண சொல்லி எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. சாரி, அது கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் வீக் அது வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நிறைய பேர் அது வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஓகே கைஸ், நான் அது கிடச்சா அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்க போகுது. இங்கே பாருங்கள் இது மேபி இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள்,
இது ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்ஸ்க்காக நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு நோட்ஸ். இந்த நோட்ஸை நான் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ண சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி உங்களோட பேர் வாசிச்சு இவங்க யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவிதா வீரப்பன். ஸோ உன்னை லைவ்லேயே வாசிச்சு ஓகே நீங்கள் இப்படி பண்ணிருக்கீங்க, ஏஎன்பிசி எழுதிருக்கீங்க, இந்த இடத்துல இவ்வளோ திகிரி தேவையில்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் 40% ஆஃப் ஏஎன்பிசின்னு போட்டால் போதும். ஸோ இதெல்லாம் வந்து லைவ்லேயே நான் சொல்லித்தர போகிறேன். இப்படி பண்ண வேணாம், இது இப்படி மாற்றுங்க, இந்த பேராகிராஃப் தேவையில்லை, இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நம்ம நோட்ஸ் எழுதுனதை நம்ம ஒரு ரிவிஷனுக்கு பண்ணி ஓகே இது இப்போ கரெக்ட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு உங்களுக்கு டீப்பாக நாலேஜ் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்மோஸ்ட் 1200 இருக்க போகிற இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் 4 hours லெஃப்ட். மிஸ் பண்ணாமல் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, 100% ஒர்த்தாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணுங்கள். நிறைய குவிஸ் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் இங்கே நிறையா இருக்க போது, அதையும் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம், இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வேணால் நான் இன்னொரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த வருஷம் போட போகிற சக்ஸஸ் ஸ்டோரிஸில் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம அப்படி தானே பழைய கோர்ஸில் எல்லாமே சொல்லியிருக்கு, நீங்கள் பார்த்துருக்க போகிறீங்க. ஸோ 100% going to be worth it. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரே ஒரு விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக கோர்ஸ் வாங்கிட்டால் மட்டும் எந்த கோர்ஸுமே சொல்கிறேன், வெறுமனே வாங்கி வச்சுட்டா நம்ம எப்போவுமே வந்து அது ஆக்சஸபிள், அதோடைய ஃபுல்ஃபில்னஸை பார்க்க முடியாது. வாங்கினீங்கன்னா 100% அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்கா, அதே மாதிரி வந்து லைவ் கோர்சஸ் இருக்கா, அதில் ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் கொடுக்குறாங்களா, எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி 100% ஒரு கான்செப்டாக படித்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரெஸ்யூம் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே. பை, see you.